இவங்க 2 பேருக்குமே நிச்சயதார்த்தம் பண்றாங்க. இவங்க 2 பேருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி இவங்க 2 பேருமே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயதார்த்தம் பண்றாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு வந்து இந்த திருமணத்துல விருப்பம் கிடையாது. இந்த ஷியான்ற பெண்ணுக்கு வந்து விருப்பம் இல்லாததால என்ன பண்றா அப்படின்னா, கேத்தனுடைய பாஸ்போர்ட்ட வந்து தெரியாம எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கா. அந்த பொண்ணுமே வந்து அவ்ளோ ஒரு கொலை வன்மம் இருக்கா உள்ளன்ற அளவுக்கு நம்ம பதைக்க வைக்கிற மாரி இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இவங்க 2 பேருமே சேத்தனும், ஷியாவுமே வந்து 230 மணி நேரம் இவங்க 2 பேருமே இதுக்கான பிளான் பண்ணி பேசியிருக்காங்க. இது வந்து ப்ரீ பிளான் பண்ணி தான் வந்து அந்த சேத்தன வந்து அவங்க கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணால வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்ட் பண்ண முடியுமா? ஒரு நடிச்சு ஒரு அப்பாவியுடைய உயிர எடுக்க முடியுமான்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20 சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. கிங் டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திருமதி புஷ்பவதி அவர்கள். வாங்க பேசுவோம். மேம் வணக்கம். மேம் நம்ம நிறைய இந்த கிரைம் ஹிஸ்டரியை பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போம். ஆனால் இப்போ நடந்த இந்த ஒரு இஷ்யூ வந்து இதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணும்போது ஆண்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பத்திரமா இருக்கணும், மேரேஜுக்கு முன்னாடி வந்து மணப்பெண் கூப்பிட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மகாராஷ்டிராவில் வந்து பொண்ணே வந்து மாப்பிள்ளை கொலை பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. என்ன நடந்திருக்குங்க மேம்? முதல்ல யார் இவங்க? ஸோ பார்த்தீங்கன்னா, இவங்க பூனேவ சேர்ந்தவங்க. கேத்தன் விஷால் அகர்வால். அவங்க பார்த்தீங்கன்னா சக்சஸ் குரூப்ன்னு அவங்க ஒரு ஃபார்ம் கம்பெனி. வச்சிருக்காங்க. ஓகே. கம்பெனியோட ஃபார்ம் அது. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, இவரு சிஏஓ. ஆ ஆக்சுவலா மேனேஜ்மெண்ட் எல்லாமே பார்க்குறது இந்த பையன் தான். சேத்தன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த கேர்ளோட பேர் பார்த்தீங்கன்னா, ஷியா கோயல். இவனோட வயது பார்த்தீங்கன்னா 20 தான் ஆகுது. இவங்க வந்து ஒரு மசாலா கம்பெனி வச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, பிஜி கோயல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மசாலா கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இவங்க 2 பேருக்குமே என்கேஜ்மெண்ட் நடக்குது. இந்த பொண்ணுக்கு வயது நவம்பர் மந்த். 20. ஓகே. பிப்ரவரி மந்த். ஓகே. பிப்ரவரியில வந்து என்கேஜ்மெண்ட் நடக்குது. இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேத்தனுடைய வயது 26, ஷியாவுடைய வயது 20. இவங்க 2 பேருக்குமே நிச்சயதார்த்தம் பண்றாங்க. இவங்க 2 பேருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி ஓகே. இவங்க 2 பேருமே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயதார்த்தம் பண்றாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு வந்து இந்த திருமணத்துல விருப்பம் கிடையாது. இவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த பையன் பேரு பார்த்தீங்கன்னா சேத்தன். அவருக்கு வயது 22. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அது யாருக்குமே ஃபர்ஸ்ட்ல தெரிய வரதில்ல. இந்த பொண்ணுமே அத வெளிப்படையா சொல்லல. அது ஒரு வருட காதல் வேற சொல்றாங்க. இவங்க 2 பேருக்குமே ரிலேஷன்ஷிப் இருக்கிறதோ, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதோ நான் சொன்ன மாரி அவங்க எந்த ஃபேமிலிக்குமே அவங்க ரிலேட் பண்ணல. ஸோ இவங்களுக்குமே இப்போ கேத்தனுக்கும், ஷியாவுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றாங்க. என்கேஜ்மெண்ட்டும் பண்றாங்க. அதுக்கப்புறம் வெட்டிங்க்காக பார்த்தீங்கன்னா, ஒரு 17 க்ரோர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி உதய்பூர்ல வந்து அந்த ஹால்ல வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவுமே நடந்துட்டு இருக்கு. அது 2 கப்பலுக்கு 2 பிளேன் அதுக்காக வந்து புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமா வந்து தயார் பண்ணியிருந்திருக்காங்க. பிரம்மாண்டமா 2 ஃப்ளைட்ட புக் பண்ணி எல்லாமே செஞ்சிருக்காங்க. இவங்க ஆனா உள்ள இருக்கிற ஒரு வெறுப்புன்றது இவங்க இந்த பொண்ணு வெளியில காட்டிக்கவே கிடையாது. ஆனா சேத்தனுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு மேல ரொம்ப விருப்பம். என்கேஜ்மெண்ட் பண்ணியாச்சு. ரொம்ப ஆசையா இருக்காங்க. நெறைய பரிமாற்றங்கள் பண்ணிக்கிறாங்க. வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படிதான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அத வந்து ஷியா தான் கேட்குறா. பட் இவங்க பிளான் பண்ணது வந்து பாலில பிளான் பண்றாங்க. பாலில கேத்தன் போயிட்டு ஃபேமிலி. கேத்தன் ஓகே. ஃபேமிலி வந்து பிளான் பண்றாங்க. ஆனா இந்த ஷியான்ற பெண்ணுக்கு வந்து விருப்பம் இல்லாததால என்ன பண்றா அப்படின்னா, அவருடைய பாஸ்போர்ட்ட வந்து தெரியாம எடுத்து ஒளிச்சு வச்சுடுறா. ஸோ அதனால அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, அந்த பாஸ்போர்ட் இல்லாதால அந்த பாலி போறது அந்த ப்ரோகிராமே வந்து கேன்சல் ஆகுது. தடைப்பட்டு போயிடுது. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, இங்க பூனேலயே வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன டிசைட் பண்றாங்க. ஸோ அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அதுலயே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு பிடிக்காததால இந்த நிச்சயதார்த்தம், இந்த மாப்பிள்ளை எல்லாம் பிடிக்காததால அவ என்ன பண்றா, அதான் இங்க பிளான் கூட பண்றா. அந்த பிளான் பண்ணத 3 முறை வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. முயற்சி பண்ணியும் வந்து அவங்க வந்து சாகடிக்க முடியலன்னு சொல்லி 4வது வாட்டி வந்து
அந்த ஆமா. அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப இறந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா மேம்? அது என்ன முயற்சி அது? ஸோ இதுதான் சொல்ல வரேன். ஸோ 3 முறை பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து பிளான் பண்ணியிருக்கு. இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போறதுக்கே பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபர்ஸ்ட்டு டைம் பிளான் பண்றாங்க. அங்க வந்து ரொம்ப மே கிளைமேட் 31 சரியில்ல, ஓகே. கிளைமேட் சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அட்டெம்ப்ட் 1. அட்டெம்ப்ட் 2மே பிளான் பண்றா. அது ஏதோ பாம்பெல்லாம் வச்சு காருக்குள்ளேயே பாம்பெல்லாம் செட் பண்ணி ஒரு டிஸ்டர்ப் பண்ணி பண்றாங்க. அதுலயுமே அவங்க ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. ஸோ 3வதா பார்த்தீங்கன்னா, அந்த அவரோட ஃப்ரெண்டு சேத்தன வச்சு பிளான் பண்றா. ஸோ அவங்க 2 பேருமே பிளான் பண்ணிட்டு வந்து 400 ஹைட். அதாவது என்ன பிளான்? அது என்னோட பர்த்டே வந்து நாளைக்கு தான். நான் முன்னாடியே நம்ம செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி, அந்த இடத்துக்கு திரும்பவும் கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்களா மேம்? ஸோ ஜூன் 18 வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பர்த்டே வருது. ஸோ அப்ப என்ன பண்றாங்க, முன்னாடி நாளே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, புனேல வந்து அந்த பிளேஸ்க்கு போறாங்க. திரும்ப அதே இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அதே ஓகே. இடத்துக்கே கூட்டிட்டு போறா. ஸோ அந்த மாரி டைம்ல தான் செல்ஃபி எடுக்கும்போது கீழ விழுந்துட்டதா சொல்லி 400 400 டீப், அது மீட்டர் டீப்ல போயிட்டு அவ பிளான் பண்ணி தள்ளி விட்டுர்றாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இதுல ஃபுல்லா முழுக்க முழுக்க வந்து அவளுடைய ஃப்ரெண்ட் சேத்தனுடைய ஒத்துழைப்போட எல்லாமே பிளான் பண்ணி பண்ணியிருக்கா. அவ்ளோ பெரிய வசதி வாய்ப்பு உள்ள ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு என்ன சொல்ற 2 பேருக்குமே உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தான் அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்றாங்க. முயற்சி பண்றாங்க. பட் ஆனா இந்த பொண்ணு வந்து எல்லாத்தையுமே வந்து அ கெடுத்து, அந்த பொண்ணுமே வந்து இவ்ளோ ஒரு கொலை வன்மம் இருக்கா உள்ளன்ற அளவுக்கு நம்ம பதைக்க வைக்கிற மாரி இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல இவ்ளோ பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க மேம். எந்த இடத்துல போலீஸ்க்கு இங்க டவுட் வந்திருக்கு? ஆக்சுவலா எந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா, ஸோ இவங்கள போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அவளுடைய ஃபோன் வந்து ரெக்கவர் பண்ணிட்டு, ஃபோன்லேருந்து எல்லாமே எடுத்திருக்காங்க. ஸோ அதில அவ எல்லாமே சர்ச் பண்ணியிருக்கா. எப்படி நம்ம மாட்டிக்காம இந்த வேலைய செய்யலாம்? ஸோ இது வந்து கொலை வந்து எப்படி தற்கொலையா வந்து காண்பிக்கலாம்? ஸோ போலீஸ்க்கு வந்து லைவ் லொகேஷன் எல்லாமே நம்மள ட்ரேஸ் அவுட் பண்ணாத மாதிரி என்னெல்லாம் பண்ணலான்றத எல்லாமே இதுல சர்ச் பண்ணியிருக்கா. ஓகேங்களா? அதில பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப இந்த பிளேஸ்லயே வந்து எது வந்து ரொம்ப டீப்பான இடம், இது ரொம்ப ஆழமான இடம் அப்படின்றதையும் பார்த்துருக்கா. ஸோ இது எல்லாமே அந்த இன்வெஸ்டிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன ரெக்கவர் பண்ணும்போது அவளுடைய சர்ச்ல வச்சு எடுத்திருக்காங்க. மோர் தென் தட் அவளோட வாட்ஸ்அப் சாட். ஸோ இவங்க 2 பேருமே சேத்தனும், ஷியாவுமே வந்து ஒரு 230 மணி நேரம் இவங்க 2 பேருமே இதுக்கான பிளான் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரீ பிளான் பண்ணி தான் வந்து அந்த சேத்தன வந்து அவங்க கொலை பண்ணியிருக்காங்க. இல்ல இது வந்து அவங்க போலீஸ் விசாரணைல வந்து வெளிய வந்த தகவல் மேம். எந்த இடத்துல அவங்களுக்கு டவுட் வந்தது? ஏன்னா இப்ப வந்து அவங்க வந்து இதுக்கு முன்னாடி எந்த இன்ஸ்டால வந்து இடத்துல டவுட் வந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து முன்னுக்கு பின்னா பேசுறது. செல்ஃபி எடுக்கும்போது கீழ விழுந்துட்டா அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஸ்லயுமே ஒரு பதட்டம் கிடையாது. ஒரு ரிலாக்ஸ்டா இப்ப நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு உண்மையாவே ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா, ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நம்ம முகத்துல எப்படி ரியாக்ஷன் இருக்கும். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட ஃபேஸ்ல இல்ல. இதெல்லாமே அவங்க பார்த்த உடனே அசம்ப்ஷன் பண்ணி போலீஸ் வந்து விசாரணைக்கு வந்து அது அது எல்லாமே ஒரு பாயிண்ட்ஸா எடுத்துக்கிட்டாங்க. அதனால ஈஸியா நம்மளால ஒரு சில விஷயங்கள கோ த்ரூ பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த விசாரணையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் ரெக்கவர் பண்ணி இவ்ளோ விஷயத்தையுமே வந்து நம்மளால எடுக்க முடிஞ்சது. ஓகே. ஆனா இந்த நிச்சயதார்த்தம் நடந்த பிறகு வந்து அந்த பொண்ணு வந்து சில ஸ்டோரி, அப்புறம் சில போஸ்ட்லாம் போடும். என்னன்னா வந்து என்னோட மனசு வந்து எங்க போய் சேரணுமோ அங்க சேர்ந்துருச்சு. அதுக்கு இடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். அவங்க கணவர் அதாவது அந்த பையன் இறந்த பிறகு வந்து இப்படி தனியா விட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி போட்ட அந்த போஸ்ட், அந்த ஸ்டோரிலாம் இருக்கட்டும். இதெல்லாம் போட்டுருக்காங்களா மேம்? ஆமா. அது நானுமே பார்த்துருந்தேன். அது ரொம்ப உண்மையிலேயே கேட்கறதுக்கே ஒரு பொண்ணால வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்ட் பண்ண முடியுமா? ஒரு நடிச்சு ஒரு அப்பாவியுடைய உயிர எடுக்க முடியுமான்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த பொண்ணு போடுற ஸ்டேட்டஸ் ஓகே நம்ம மேல எந்த தப்பும் தெரியக்கூடாது. நம்ம குற்றவாளின்னு தெரியக்கூடாது அப்படின்னு வெளியில காட்டணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்ணியிருக்கா. இது பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே வந்து நெறைய பெண்களுக்கு தான் நெறைய வன்கொடுமை நடக்குது. அதுக்கப்புறம் வந்து வரதட்சணை கொடுமையால வந்து நெறைய பெண்கள் வந்து இப்போ இறந்துகிட்டே வராங்க. கொடுமைப்படுத்துறாங்க. மாமியார் கொடுமை, மாமனார் கொடுமை நம்ம நெறைய ஃபீமேல் சைடே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, ஒரு மேலுக்குமே வந்து ஒரு பாதுகாப்பு கிடையாது. நீங்க முதல்ல கேட்டா மாரி அப்போ ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் இனிமே பெண்கள நம்பி போகவே கூடாதா? ஒரு பயம் ஒரு ஏற்படுது. பயமா இருக்கா? அப்போ ஒரு கேள்வி வைக்கும்போது, அப்போ யாருக்குமே பாதுகாப்பு இல்ல.
யாருக்குமே அப்ப பாதுகாப்பு இல்லையா? அப்ப ஆண்களுமே வந்து அவனுமே நம்பி தான் போயிருக்காங்க. இப்போ அந்த பையனுக்குமே சேத்தனுக்குமே தெரியாது. அந்த வீடியோஸ்லலாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அவனோட உண்மையான அன்ப வந்து வெளிப்படுத்துறான். உண்மையான காதல வெளிப்படுத்துறான். அவளோட பர்த்டேக்கு வந்து காரெல்லாம் டெக்கரேட் பண்ணி, அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அவனோட உண்மையான காதல வெளிப்படுத்துறான். அப்ப அந்த உண்மையான காதலுக்கு வந்து அ வாய்ப்பே கிடையாதா? அது உண்மையான காதலுக்கு வந்து ஒரு ரெசிப்ரோகேட்டே கிடையாதா? அப்ப இந்த மாரிலாம் நெறைய கேள்விகள் வருது. இப்போ நீங்க இந்த பொண்ணா இருக்கட்டும், இந்த ஷியா இருக்கட்டும், ஒருவேளை நான் என்ன யோசிக்கிறோம் அப்டின்னா, ஒருவேளை 20 வயது இருக்கிறதால வயது முதிர்வு இல்லையா? ஒரு ஒரு 22 23க்கு அப்புறம் கல்யாணம் பண்ணியிருந்தா, இந்த பொண்ணு மெச்சூரிட்டியா யோசிச்சிருந்திருக்கலாம். 20 வயசுன்றது எல்லாருக்குமே, எனக்கு இந்த பொம்மை வேண்டாம், எனக்கு இந்த குழந்தை எனக்கு இது வேண்டாம், எனக்கு இதுதான் வேணும், இந்த ட்ரெஸ் தான் வேணும்னு அடம் பிடிக்கிற மாரி ஒரு உயிர வந்து ஈஸியா கேத்தன் வேண்டாம், சேத்தன் தான் வேணும் அப்டின்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இது உண்மையிலேயே சைக்காலஜிக்கலா நம்ம யோசிக்கும்போது, அந்த இடத்துல ஒரு முதிர்வு இல்லையா இந்த பெண்ணுக்குன்னு தான் நான் யோசிக்கணும் நம்ம. ஓகே. ஆனா இந்த கேஸ்ல எனக்கு இன்னொரு கேள்வி வருது மேம். இந்த கேஸ பார்த்த பிறகு, பெண்களுக்கு சுதந்திரம் இல்லையா அப்படின்னு. நீங்க நாளைக்கு இந்த கேஸுக்கு முரணான ஒரு கேள்வியா இருக்கு அப்படின்னு. இங்க கூட அந்த பொண்ணு வந்து அங்க வீட்ல வந்து ஒத்துக்கிட்டாங்க. இந்த மேரேஜ் நடக்கணும் அப்படின்னு. அந்த பொண்ணு கூட ஃபேமிலியோட அழுத்தம் வேற வழி இல்ல. எனக்கு இவர புடிச்சிருக்கு, இவர லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல முடியாம, வேற வழி இல்லாம இந்த கல்யாணத்த ஒத்துக்கிட்டாங்க. அப்ப இவர விடவும் முடியல, இவர கல்யாணம் பண்ணவும் முடியல. அப்ப இதே அவங்க ஃபேமிலி வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு சுதந்திரம் குடுத்தது, "அம்மா நீ யார லவ் பண்ற?" அப்படின்னு கேட்டிருந்தா, இன்னைக்கு 3 பேரோட லைஃப் நல்லா இருந்திருக்குமோ? அப்படின்னு ஒரு கேள்வி வருதுங்களே. இது இல்ல அப்படி ஒண்ணு பார்க்கணும்ல. இல்ல. இது உண்மையிலேயே சரியான கேள்வி தான். இதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்ப அந்த பொண்ணுடைய விருப்பத்த கேட்டிருக்கணும். நான் சொன்ன மாரி வயது வந்து அந்த பொண்ணுக்கு மெச்சூரிட்டி கிடையாது. 20 வயசு தான். அந்த பொண்ணால வந்து அத சூஸ் பண்ண முடியல. சூஸ் பண்ண முடியாது. நமக்கு அப்ப எதுக்கு அப்போ அவ்வளோ சீக்கிரம் திருமணம் பண்ணணுமா? அது அவங்க அதான். பேரண்ட்ஸ் தெரிஞ்சிருக்குங்களே. அதுதான். நான் பாயிண்ட் நம்பர் 1 என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண வந்து சூஸ் பண்ண முடியல. நமக்கு இதுக்கு நம்ம லவ் பண்ண பையன் தான் வேணுமா? இல்ல நமக்கு நிச்சயிக்கப்பட்ட பையன் தான் வேணுமா? அப்படின்னு நம்மளால சூஸ் பண்ண முடியல. ஏன்னா, நீங்க சொன்ன மாரி அந்த பொண்ணுக்கு சுதந்திரம் இல்லாம இருந்திருக்கலாம். அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து, "இல்ல நீ இந்த பையன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்." ஏன்னு பார்த்தீங்கன்னா, கேத்தன் ஃபேமிலிலருந்து ஃபினான்ஷியலி அவங்க ஒரு ஒரு பெரிய ஆன்டர்பிரினரா இருக்காங்க. அவங்க ஒரு ஃபார்ம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பெரிய வசதி வாய்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அவங்க. மேபி இந்த பொண்ணு வீட்ல நெனச்சிருந்திருக்கலாம். ஷியா வீட்ல இந்த லைஃப விட உனக்கு அந்த லைஃப் பெட்டரா இருக்கும். ஸோ நீ இதனால இந்த குடும்பத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சிருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 2, அந்த பொண்ணுக்குமே நீங்க சொல்றா மாரி வாய்ப்புகள் குடுக்கப்படலாம். உனக்கு வந்து இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா? இல்லையா? உனக்கு விருப்பம் இல்லன்னா நீ முதல்லயே சொல்லிடு. அப்படின்னு அவங்களுக்கு அந்த பொண்ணுக்குமே ஒரு வாய்ப்பு குடுத்திருந்திருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 3, இந்த பொண்ணுமே வந்து புடிக்கல அப்படின்னா, அத பேரண்ட்ஸ் கிட்ட அழுத்தமா சொல்லியிருந்திருக்கலாம். எங்க பேரண்ட்ஸ் இல்லையா? தான் அந்த பையன்ட்ட கூட சொல்லியிருந்திருக்கலாமே. இறந்து விட்டப்ப கூட. அழுத்தமா பேரண்ட்ஸ் கிட்டயே சொல்லியிருந்திருக்கலாம். இல்லையா கேத்தன் கிட்டயும் சொல்லியிருந்திருக்கலாம். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நான் வந்து உங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்னால லைஃப் கன்டின்யூ பண்ண முடியாது. பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி இன்னொரு பையன லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத தெரியப்படுத்தியிருந்திருக்கலாம். தெரியப்படுத்தினா இந்த பையனுமே வந்து அவங்க ஃபேமிலில சொல்லி அத வந்து கல்யாண அளவுக்கு போயிருக்காது. இவங்க உதயகிரியில போயிட்டு உங்களுக்கு அந்த 17 கோடி குடுத்து அத ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு கல்யாண முயற்சிகளும் இந்த இடத்துல அந்த நடந்திருக்காது. பொண்ணு பயந்துருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இவர்ட்ட வந்து சொன்னோம்னா, அவங்க வீட்ல சொல்லிருவாங்களோ, இல்ல இவர் எப்படிப்பட்டவன்னு தெரியலையே, இவர் ஒத்துப்பாரு, அது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்களோ ஒரு பயம் வந்திருக்குமோ? இல்ல. கண்டிப்பா பயம் வந்திருந்தாலுமே, அத எல்லாமே வெளிப்படையா சொல்லணுங்க. அந்த சுதந்திரத்த நம்மளும் குடுக்கணும். ஒரு பேரண்ட்ஸுமே அந்த ஒரு கல்யாணம் பண்றோம் அப்படின்னா, இதெல்லாம் கேட்கவே ஆனா சில விஷயங்கள்ல வந்து எனக்கு விருப்பம் இல்ல தான். 20 வயசுல அப்ப 19 வயசுலயே அவ வந்து இன்னொரு காதல்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுமே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றாங்க. இன்னொரு லைஃப்க்கு அவ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, அந்த பொண்ணுடைய மனசுல என்ன இருக்குன்றத வந்து யாருமே கேட்கல. கேட்கணும். நம்ம ஒரு பேரண்ட்டுமே, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா? இல்லையான்றத கேட்கணும். அதாங்க கேள்வியும் அதாங்க. இப்போ ஸ்கூல்ல ஒரு பையன சேர்க்கிறோம் அப்படின்னா, அந்த பையனுக்காக தான் அந்த படிப்பு அந்த பையனுக்காக. அப்ப அந்த பையனுக்காக அந்த படிப்பு சேரும்போது 1008 நம்ம யோசிக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு திருமணம் ஆகுது அப்படின்னா, இங்க நெறைய பேரண்ட்ஸ் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, பொண்ணு நல்லா இருக்கணும். ஓகே. போற இடத்துல நல்லா இருக்கணும், வசதியா இருக்கணும். அப்படிதான் யோசிக்கிறாங்க தவிர, பொண்ணுக்கு என்ன விருப்பம் இருக்கு அப்படின்னு இங்க நெறைய பேரண்ட்ஸ் கேட்கிறதே இல்ல. அதனால இங்க நெறைய பேரோட டைவர்ஸ் கேஸ்லாம் போய் முடியுது. இல்ல ஒரு வெட்டுக்குத்து போய் முடியுது. ஏன் நெறைய பேரண்ட்ஸ் இந்த ஒரு தப்ப பண்றாங்க? இப்ப இந்த கேஸ்ல என்ன கேட்டோம்னா, முதல் குற்றவாளி அந்த பொண்ணோட பேரண்ட்ஸா? அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இல்ல. இதுல நான் சொன்ன மாரி உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி, பேரண்ட்ஸுமே வந்து அவங்களுக்கு அந்த கேப் குடுக்கணும். அவங்களுக்கான வாய்ப்புகளும் குடுக்கணும். அது ஏன் நீ கொஞ்சம் அதான் டைம் ஏன்? எடுத்துக்கோ. அட்லீஸ்ட் அவங்க லவ்ல வந்து அந்த பொண்ணு இருந்தாலுமே, அத மறக்கிறதுக்காவது கொஞ்சம் கேப் குடுக்கணும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்குமே வந்து விருப்பம் இருக்கான்றதையும் நம்ம கேட்கணும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு காலேஜ்ல சேர்க்கறதுக்கு இது உனக்கான படிப்பு. எவ்ளோ குழந்தைங்கள் இன்ஜினியரிங் பிடிக்கும். ஆனா வந்து வேற சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருப்பாங்க. லால சேர்ந்திருப்பாங்க. மெடிசின்ஸ் எடுத்திருப்பாங்க. ஆனா அவங்களால சாட்டிஸ்ஃபைடா படிக்கவே முடியாது.
கண்டிப்பா படிக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா அவளுக்கு சைக்காலஜி கோர்ஸ் தான் பிடிக்கும். ஸோ ஆனா அந்த பொண்ணு வந்து லால சேர்றா. லா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் இயர்ல டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டு, அகைன் 2 இயர்ஸ் எனக்கு வேஸ்ட் ஆனாலும் பரவால்ல. நான் சைக்காலஜி தான் படிப்பேன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஸோ ஏன்னா அவளால ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ எல்லா விஷயத்திலுமே அப்படிதான். நம்ம வந்து திருமண வாழ்க்கை வந்து எனக்கு இதுல விருப்பம் இல்ல. நான் வந்து இன்னொரு பையனோட நான் காதல்ல இருக்கும்போது என்னால இதுல ஈடுபட முடியாதுன்னு சொல்லும்போது, ஒண்ணு மறக்கறதுக்கு டைம் குடுக்கணும். இன்னொன்னு அத ஏத்துக்கிறதுக்குமே நம்ம டைம் குடுக்கணும். ஒரு பேரண்ட்ஸா. ஒரு பேரண்ட்ஸா குடுக்கணும். எனக்கு இல்ல நீ வசதியா வாய்ப்புகளோட இருப்பாங்கன்னு நினைப்பேன். ஒரு பேரண்ட்ஸா அது கரெக்ட்டான முடிவு தான். பட் ஆனா அந்த அந்த குழந்தைக்கு அது விருப்பம் இல்லல்ல. ஒரு விருப்பமில்லாத ஒரு விஷயத்த திணிக்கும்போது, அவளுடைய மூளை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கொடுமையான சில விஷயங்கள செய்யறதுக்காக தள்ளப்படுது. ஆனா இது அந்த மாதிரி அவங்களுமே இருக்கக்கூடாது. ஓகே. இது நமக்கு வேண்டாம் அப்படின்றத ஒரு அழுத்தமா எல்லார்கிட்டயும் சொல்லியிருந்திருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தாலோ, இல்ல இந்த பேரண்ட்ஸ் வந்து அத ஓப்பனா கேட்டிருந்தாலுமே, இந்த நீங்க சொன்ன 3 உயிருமே இன்னைக்கு போயிருக்காது. இன்னைக்கு 3 பேருமே பிரச்சனையில இருந்திருக்காங்க. இவங்க 2 பேராவது என்னைக்கா இருந்தாலும் நம்ம இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு மகளாவும், அவன் ஒரு மகனாவும் சேத்தன் இருந்திருப்பான். ஆனா இன்னைக்கு கேத்தன் வந்து இல்லாமயே போயிட்டான். ஸோ இழப்புகள் வந்து பெருசா இருக்கும்போது, ஒரு சில விஷயங்கள வெளிப்படையா பேசம்போது, இழப்புகள் குறையும். மேம் நிறைவான கேள்வி. ஒரு பொதுவான கேள்வி கூட. பெண்கள் திருமணம்னு வரும்போது எங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க மேம்? எங்க ஸ்ட்ரகிள் ஆறாங்கன்னா இந்த கேஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஆமா. உதாரணத்துக்காக நான் கேட்கிறேன். எங்க ஸ்ட்ரகிள் ஆறாங்கன்னா, எனக்கு புடிச்ச லைஃப் கிடைக்கணும். புடிச்ச லைஃப் கிடைக்கலன்னா, பேரண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து அவங்க புடிச்ச லைஃப அவங்களே சூஸ் பண்ணுவாங்க. நான் இந்த லைஃப சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு 26, 27 வயசாகுது. எனக்கு வந்து புடிச்ச வாழ்க்கைய நான் சூஸ் பண்ணிட்டேன். ஆஃபீஸ்ல இருக்காங்க, காலேஜ்ல இருக்காங்க. நாங்க முடிச்சு கல்யாணம் பண்ணிக்குவோம். ஏன்னா, இவங்க காதலிக்கும்போதே அவங்களோட லைஃப் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி, அந்த வயது 26ன்னும்போது சில பேர் எல்லாமே கரெக்ட்டா ஷெட்யூல் போட்டு ஒரு ஃபோக்கஸோட போயிடுவாங்க. எனக்கு இல்ல அப்படின்னு போரும்போது, அந்த வாழ்க்கைய நீங்க தடை பண்ணும்போது, அவங்களுக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆயிடுறாங்க. எனக்கு பிடிச்ச லைஃப சூஸ் பண்ண முடியல அப்படின்னும்போது பேரண்ட்ஸ் மேல ஒரு கோவம் வருது. அந்த இன்னொரு லைஃப சூஸ் பண்ணும்போது, இவங்க எதிர்பார்த்த விஷயம்லாம் அந்த இடத்துல இல்லாதம்போது, அங்க அவங்களுக்கு சண்டை வருது. இது வந்து லவ் மேரேஜ்ல. அரேஞ்ச் மேரேஜ்ல பார்த்தீங்கன்னா, நான் லவ்வே பண்ணல. எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றீங்க. ஆனா அவங்களுக்குள்ள நெறைய கோட்பாடுகள் இருக்கும். நான் இப்படிதான் இருக்கணும். நான் வொர்க் பண்ணணும். என்னுடைய கரியர்ல நான் ஷைன் பண்ணணும். குழந்தைய நான் இப்படிதான் வளர்க்கணும். ஸோ நெறைய பெண்களுக்கோ, ஆணா இருக்கட்டும், நெறைய அவங்க ஒரு எய்மோட இருப்பாங்க. அந்த எய்ம் வந்து ஆப்போசிட் பெர்சன்ஸோட கிடைக்காதம்போது, அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஆனா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது எந்த அறிமுகமும் இல்லாம இன்னொரு வாழ்க்கை வரும். அவங்களோட எய்ம் என்ன? அவங்களுடைய ஃபோக்கஸ் என்ன? அவங்க என்னென்ன சில டேஸ்டஸ்லாம் இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ அது மாறுபடும்போது அந்த இடத்துலயும் பிரச்சனை உருவாகும். இது எல்லாம் மீறி அ அந்த இல்லாத ஒரு சில அவங்களோட விருப்பு வெறுப்புகள அக்செப்ட் பண்ற டைம் இருக்கு பார்த்தீங்களா? அக்செப்ட் பண்ணி அந்த லைஃப கொண்டு போயிட்டா அரேஞ்ச் மேரேஜா இருக்கட்டும் சக்சஸ் ஆயிடும். எந்த மேரேஜா இருந்தாலுமே. அந்த டைம்ல என்னால அந்த விஷயங்கள அடாப்ட் பண்ண முடியல அப்படின்னும்போது, அந்த இடத்துல கண்டிப்பா பிரச்சனை வந்துரும். நன்றிங்க மேம். தொடர்ந்து பேசுவோம். தேங்க் யூ. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம் அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24, 25 ஹில்டன், சென்னை.